ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள மாவு வச்சு தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். மக்காச்சோள மாவில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் நார்ச்சத்துக்கள் இருக்குது, கார்போஹைட்ரேட்கள் இருக்குது, அப்புறம் விட்டமின் சி சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது இதில் இருக்கிறதான லூடின்ங்கிறதான தன்மை வந்து கண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறது. மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த சோள மாவு வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதாவது மக்காச்சோள மாவு வந்து உணவில் சேர்த்துட்டு வரலாம். அந்த மக்காச்சோள மாவில் வந்து நம்ம தோசையாக சுடலாம், புட்டா சுடலாம், இட்லி மாதிரி அவிக்கலாம். ஏன்னா அது கோதுமை மாவில் இருக்கிறதால அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த பசைத்தன்மை வந்து இதில் கிடையாது. அதாவது குளூட்டின் வந்து இதில் கிடையாது. சரிங்களா? இந்த சோள மாவு வச்சு நாம் இன்றைக்கி புட்டும் அப்புறம் கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சோள மாவு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு இப்போ வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிடலாம். இந்த சோள மாவு வந்து அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, பிள்ளைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ அது கூட வந்து துருவின தேங்காய் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்காக நாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் எது கூட சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இது மாதிரி சேர்க்கறதா இருந்தால் லைட்டாக அதை வந்து பாகு மாதிரி பண்ணிவிட்டு, ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டி பாகுவாக பண்ணி வடிகட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிச்சிடலாம். ஏன்னா இது இந்த தன்மையே நம்மளுக்கு போதும். அதாவது கொழுக்கட்டைக்கும் கரெக்டாக இருக்கும், புட்டுவுக்குமே இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கொழுக்கட்டைக்கு வந்து உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டையை வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம அடுக்கிடலாம். அடுக்கிட்டு அதாவது இதில் இடியாப்பம் ஊற்றுற தட்டில் வந்து புட்டு இதில் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து கொழுக்கட்டையை வச்சுட்டு இன்னொரு இட்லி தட்டில் வந்து நான் கொழுக்கட்டைக்கு மாவு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ நம்ம ஒரே டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதற்காக தான். இது ரொம்பவே சத்தாக இருக்கும், அதே போல் சுவையாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதும். சுவையான சத்தான மக்காச்சோள மாவு கொழுக்கட்டை அப்புறமா புட்டு வந்து தயாராகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, பெரியவங்களுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா சீக்கிரமே ஜீரணம் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.